ஆன்மீக தலைவர்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபடக்கூடாது. ஆயினும் அரசியலின் ஆதரவு இல்லாமல் ஆன்மீகம் தழைத்ததாக வரலாறு இல்லை. 100 தன்னலமற்ற தேசப்பற்றுள்ள வீரர்களை கொடுங்கள், இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை அடியோடு மாற்றி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னார். ஆனால் இன்றைய தமிழகத்தின் நிலை 1000 இளைஞர்கள் முயன்றாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியுமா என்பது ஐயமாகவே இருக்கிறது. எனவே தமிழகம் காப்பாற்றப்படுவதற்கு சுயநலமற்ற அரசியல்வாதிகள் அவசியம் பாடுபட வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த நல்ல எண்ணத்தை தருமாறு இறைவனை வேண்டுவதைத் தவிர வேறு வழி இல்லை. வாழ்க தமிழகம்!